படம் ரொம்ப அருமையாக உணர்வுகளை சொல்லக்கூடிய படங்க. அதான் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். அது ஆண் பெண் அந்த மாதிரி, அதாவது காதல், இந்த மாதிரி விஷயங்களை வந்து உடனே வெளிப்படுத்த முடியாமல் அவங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்க மாதிரி உணர்வுகள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட விருப்பங்கள் அப்படிங்களா, அந்த விருப்பங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம சுயநலமா இல்லாமல் அவங்க விருப்பங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு கதை அமைப்புல வந்து இந்த படம் சொல்லுது. என்ன சொல்ல முடியும் இல்லைங்களா? படம் தெரிஞ்சு இவ்வளவு தூரம் நல்ல ஒரு படத்துக்கு வந்தோன்ற ஒரு சந்தோஷத்தோட பாக்குறேன். இந்த படத்தை வந்து தியேட்டர்ல குடும்பமா பாருங்க. இயல்பான நடிப்பு, இயல்பான இசை, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு இசை, யதார்த்த வாழ்க்கையில நடந்ததை எந்தவித சாயங்களும் பூசாம நம்ம குடும்பங்கள்ல ஊர்கள்ல நடக்கிறத ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்காங்க. படத்தை எடுத்த ஜேசு சுந்தரமாறன், தமயந்தி மியூசிக் ப்ரொடியூஸ் இயக்குனருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரும் வெற்றி அடையட்டும். குடும்பங்களா வந்து பாருங்க. காயல் படம் பார்த்துட்டு வந்தோம். மனசுக்கு ஒரு அப்படியே நெருடலாக இருக்குது. நம்ம வந்து எப்பவுமே வந்து சாதி ரீதியான படங்கள் வந்து பார்ப்போம். பார்த்தா அதில் வந்து ஆம்பளை தான் வந்து மீசியை முறுக்கின்னு கத்தி எடுத்துக்கின்னு வெட்டுறது கொத்துறது போகுது. ஆனால் பெண்கள் வந்து இருக்காங்களே, பெண்கள் தான் வந்து வீட்டிலேயே ஜாதியை வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த படத்தில், இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாகவே காட்டியிருக்காங்க. அது என்ன தெளிவாக காட்டணும்னா, பெண்களுக்கும் இவ்வளோ ஒரு ஜாதி வெறி இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. படம் நல்லா இருக்குது, வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித்லாம் இருக்காங்க தெரியுங்களா, அவங்களாம் ஆண்களை காட்டுவாங்க. இந்த பெண் டேரக்டரு அவங்களே பெண்களாகவே காட்டியிருக்காங்க. படம் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கடல் அந்த இயக்கத்தை அந்த ஏரியாவில் நடக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி அவங்க இருக்கலாம், உள்ள அர்த்தம் எப்படின்னு தெரியல. அர்த்தம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதான், மனசுக்குள்ள இறுக்கமா வச்சிருக்க விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், மற்றவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான், அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் படமா இருக்கு. ஆமா, ஆண் தான் ஜாதி பேசும் அப்படி நம்பர் இல்லை. ஜாதிங்கிறதே அவங்க ரெண்டு பேத்துக்குமே காமன் தானே. ஒரு மேக்சிமம் வந்து நம்ம ஜாதிங்கிறதே காதல்ல தான் வரும். காதல்ங்கிறதே ஆண் பெண் அவங்களுக்கு உட்பட்ட விஷயம் தானே. பெண்கள்லாம் இல்ல, கதாபாத்திரங்கள் பெண்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க மூலமா வந்து அந்த சீன்ஸ் வந்து உணர்த்துது. அப்படி இருக்கலாம். ஆமா 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 மேடம், தமதி மேடம் ஏற்கனவே அவங்க பாடலாசிரியர் தெரியும். அவங்க படங்கள் இயக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இயக்கியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அதான் அந்த உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிற ஒரு ஒரு அமைதியான விஷயமா, ஒரு சட்டிலா அப்படியே, அதாவது பெருசா டயலாக் அந்த மாதிரி டயலாக்ல சொல்லாம, ஆக்ஷன்ல சொல்லாம அமைதியா அந்த சீன்ஸ் வச்சே புரிஞ்சுக்கிற மாதிரி இயக்கியிருக்காங்க. ஆமா 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 கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அதான் அவங்களோட ஸ்பெஷல். அதுதான் அதுதான் அது மாறணுங்கிறது தானே அவங்க காட்டியிருக்காங்க அந்த படத்துல. அது இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது அப்படின்னா நல்லா வாழ முடியுங்கிறது, யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத காட்டியிருக்காங்க. பாக்குறாங்க, இப்பயும் நடக்குது இல்ல, அந்த நடக்கிறதுக்கு தீர்வாதான் அவங்க படத்தை எடுத்திருக்காங்க. நான் அப்படித்தான் பாக்குறேன். அது மாறணும் இல்ல, அதுதான் படத்துல தீர்வு காட்டியிருக்காங்க. அந்த அந்த நடிப்பின் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்கன்றதான் எனக்கு கடைசியா இறங்கி வரும்பொழுது அந்த அம்மாவோட நடிப்பு எனக்கு டச்சுங்க. அதான் நாயகன் நாயகி அம்மா எல்லாருமே, அந்த ரெண்டு பெண்களும் ரொம்ப நல்ல, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உணர்வுகளை ரொம்ப அழகா வெளிப்படுத்திட்டாங்க. அந்த அப்பா எவ்வளவு தூரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அழுதுட்டே தாங்க வந்தேன். ஒரு நிறைவான படம்ங்க. ரொம்ப ரொம்ப கடைசி வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது. நல்ல படத்தை பார்த்த 20 வருஷம் கழிச்சு பார்த்த ஒரு நிறைவு. இந்த மாதிரி யதார்த்தமான மனிதர்களை, வாழ்க்கையை காட்டுற படங்களையும் இயக்குனர்களையும் நாம ரொம்ப ஆதரிக்கணும், கொண்டாடணும். எதுவுமே திணிச்சா மாதிரி இல்லப்பா. அதான் நமக்குள்ள ஒரு 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 டார்க் இருக்குப்பா. நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு டார்க் இருக்கு. அந்த டார்க் இருட்டு பகுதியை காட்டியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கிறத காட்டியிருக்காங்க. அது மாறுறதுக்கான தீர்வையும் அந்த அன்பு, லவ், அது காட்டியிருக்காங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். எனக்கு வந்து படத்துல வந்து பொண்ணோட அப்பா அந்த ஜாதினால அந்த பொண்ணு இறந்துருவா. அந்த ஜாதி ஒரு விஷயத்துக்காக பொண்ணு வந்து சூசைட் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபீலிங்ஸு, பெண் இல்லாத போது எப்படி அவங்க அம்மாவை வந்து எப்படி அவர் வெறுக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு தான் ஆன்சர். படத்தில் பாசிட்டிவ் என்னன்னா, இவ்வளோ தைரியம் வேணும் ஒரு டேரக்டருக்கு இது மாதிரி விஷயத்தை காட்டுறதுக்கு. நெகட்டிவ் நிறைய இடத்துல லேக் மிஸ் ஆகுது. லேகும் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கணும்.